வணக்கம். விருச்சிகம் ராசி. விருச்சிகம் லக்னம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2024 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விருச்சிகம் ராசியில் நிகழ்ந்த புதன் பகவானின் வக்கிர நிவர்த்தி காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்து பணப்பெட்டி நிரம்பி வழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது. இந்த வகையில் உங்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரநிலை நிவர்த்தி காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கின்றபோது விருச்சகத்தில் புதன் வக்ரநிவர்த்தி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெற்றும் ரிஷபத்தில் குருபகவான் வக்ரகதியிலும் கன்னியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் மகரத்தில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் கும்பம் ராசியில் சனி பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது என்பது குறித்தான விஷயங்களைப் பற்றியும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு சுக்கிர பகவானும் கேது பகவானும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் கணவனாகிருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் மிகப்பெரிய அளவிலான பணத்தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் மறையும். வணிகம் தொழில் போன்றவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த தருணங்கள் அமைந்துள்ளது. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் சொத்துக்கள் வீடு போன்றவற்றை விற்பனை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆபரணச் சேர்க்கைகள் அதிகரிக்கும். உங்களுடைய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த தருணங்களில் கோவில் தெய்வத்தின் தரிசனங்கள் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும். இவற்றால் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் விலகி உறவுகள் பலப்படும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவையும் பலமாக பார்த்து கேது பகவானை புனிதப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே உங்களுக்கு செல்வநிலை அதிகரித்து பணவரவு பெருகி சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். இந்த தருணத்தில் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் திருமணத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அமைந்துள்ளது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் என்பது உங்களை தானாகவே தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி நடை போட்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். என்றாலும் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தி யோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுடைய புகழ் பெயர் கௌரவம் உயரும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். அவற்றால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புதன் வக்ரநிலை நிவர்த்தி காலகட்டம் முழுவதுமே ரிஷபம் ராசியில் குரு வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறும். என்றாலும் இந்த காலகட்டத்தில் பணவரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கலாம். இது போன்ற நேரங்களில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவது போன்றவற்றில் கவனம் செலுத்தி பண முதலீடுகளை செய்து சேமித்துக் கொள்ளலாம். இந்த தருணங்களில் உங்களுடைய பொருளாதார நிலையில் இறக்க ஏற்றங்களிருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் கடைசி நேரத்தில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு என்பதை குருபகவான் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும். உங்களுடைய உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆசைகளை, தேவைகளை கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு இருந்தால் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது சிறப்பு. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எது செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், சமூக வலைதளங்களை எப்படி கையாளுகிறார்கள் என அனைத்தையும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கவனித்தல் சிறப்பு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை கிடைக்கிறது. கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த தருணங்கள் முழுவதுமே கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பலமாக பார்வையிடுகிறார். செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் சனி பகவானை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது. என்றாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தாய்வழி உறவுகளிடம் சற்று விட்டுக் கொடுத்து செல்லும் தன்மையோடு இருப்பது நல்லது. என்றாலும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக முடிந்து லாபகரமாக அமையும். இதுவரையில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த சகோதர சகோதரிகளின் உறவு முறைகள் பலப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த தருணங்களில் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் நம்பிக்கையை தக்கவைத்துக் கொள்வது, துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தக்கவைத்துக் கொள்வது மிகமிகச் சிறப்பு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து நேர்த்தி கடன்களை செய்து வழிபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதை நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு. ஊர் மாற்றம், இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நன்மையில் முடியும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் குறைந்து மறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பணம் உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருப்பது மட்டுமில்லாமல் வக்ரமும் பெறுகிறார். ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய அனுசரணைகள் உங்களுக்கு குறையலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அதிக செலவுகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. என்றாலும் நீங்கள் வாங்கிய சொத்துக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் நிறைந்து உண்டு. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிறருக்கு நீங்கள் பொறுப்பேற்று வாங்கி கொடுத்த பணத்தொகை வந்து சேரும். எனவே உங்களுடைய வாக்கு கௌரவம் காப்பாற்றப்படும். எனவே இந்த காலகட்டம் உங்களுடைய மனது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிம்மதியும் பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் மகரம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரணச் சேர்க்கை அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் உங்களை வந்து சேரும். எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும். பழைய வண்டிவாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டிவாகனங்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி நடை போடும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் குவியும். படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய மற்றும் உங்களின் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா பணிகளையும் நன்கு யோசித்து செய்ய வேண்டும். இருந்து கொண்டிருக்கின்ற பதட்டங்களையும் படபடப்புகளையும் குறைத்து நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் இருக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோமென்று எந்த செயலிலும் இறங்காமல் நன்கு யோசித்து செயல்படுதல் சிறப்பு. பரிகாரம்: முருகரை வழிபடுங்கள். மேலும் குலதெய்வம் அல்லது இஷ்டதெய்வத்தை வழிபடுங்கள்.